நல்ல திட்டம் தான் சார். ஜனங்களுக்கு ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் சார். சரிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்குறது கனவாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வாங்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி சொந்தமாக ஒன்று கிடைக்குதுன்றது அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது தான். சரிண்ணே. கவர்மெண்ட் சைட்லேருந்து தொடர்ந்து இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கணும். ரொம்ப பேர் ஏழ்மையாக உள்ளவங்க, ரொம்ப பேர் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறது நல்லது. சரிண்ணா. ஒரு 240 குடும்பம் இந்த ஹவுசிங் போர்டில் மட்டும் வர்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் உயரும் சார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க முன்னேறினா எங்கே போய் இருப்பாங்க அப்படின்னு? அவங்க முன்னேறினா நாடு முன்னேறின மாதிரி. அடிப்படையில் இருக்கு. அடிப்படையிலேருந்து வறுமை ஓட்டை கீழே உள்ளவங்க கொஞ்சம் நல்லபடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இது நல்ல ஸ்கீமாக தான் எனக்கு தெரியுது. இதனால் மக்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக வசதியாக இருக்க ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாரு. இது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இப்போ ராயபுரத்தில் செட்டி தோட்டத்தில் ஒரு 240 குடும்பங்கள் வந்து தங்குற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க ஹவுசிங் போர்டு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 240 குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பற்றி. வாழ்வாதாரம் மிக பசுமையாக இருக்குது, பரவாயில்ல, பாராட்டத்தக்கது தான். ஓகே. சரி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த சொந்த வீடு வாங்குறது பெரிய கனவாக இருக்கும்ல. ஆமாம், அதை வந்து நிறைவேற்றி பார்க்குறாங்கல்ல. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மிக ரொம்ப நல்ல விஷயந்தான். இதெல்லாம் நல்ல ஸ்கீம் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு நல்ல எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்களே, தெருவில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் வீடு கொடுத்தா நல்ல விஷயந்தான். இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, இல்லாதப்பட்டவங்க கவர்மெண்ட் தான் கொடுத்தாகணும். இந்தமாரி வீட்டுக்கு போனால் ஓரளவுக்கு இருக்கலாம். ரோட்லேயே இருந்தால் அடிப்படை வசதி இல்லாமல் அதே போல் தான் இருப்பாங்க அவங்க. அந்த குடிசை வாழ் மக்கள் அந்த இடத்த நல்லா க்ளீனாக வச்சுட்டு இருந்தால் போதும். கவர்மெண்ட்டுக்கு நல்ல பாராட்டுக்கள். சரி. அண்ட் வந்து சேம் டைமில் இந்த சொந்த வீடு வாங்கணுன்ற நிறைய பேர் கனவாக இருக்கும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிது, அடிப்படையில் இருக்கவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குதுல. ஸோ அதை பற்றி மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. அது அரசாங்கம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப நல்ல கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். நல்லது தான், வரவேற்கத்தக்கது.